அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலை சுவாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்று ஏன், எதற்கு, எப்படிங்கிற பகுதியில் உங்களுக்கு ஒரு நல்ல கேள்வி. எலி, முயல், குரங்கு இந்த மூன்றையும் மருந்துகள் முதல்ல கண்டுபிடிச்சோன்னா முதல்ல எலிக்கு, அப்புறம் முயலுக்கு, அப்புறம் குரங்குகளுக்கு ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த எலி அப்படிங்கிறது ஒரு மருந்து கண்டுபிடிச்சோன்னே அந்த மருந்தை எலியினுடைய உடலில் செலுத்தணுன்னா அதனுடைய ரியாக்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி அடுத்த ஜெனரேஷன், அடுத்த பகுதி முயலை 40 நாள் சாப்பாடு போட்டு நல்லா ஆரோக்கியமாக வளர்த்து 40வது நடுவில் அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அதுக்கு அந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியாக மனிதனுக்கு பதிலாக குரங்கு, இந்த குரங்குல வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாமே நமக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்கு கிடைக்கக்கூடிய மருந்து தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவைகள் தங்களுடைய உயிரை கொடுத்து நம்ம காப்பாற்றுது. அதனால எல்லாரையும் நம்ம குரங்குன்னு திட்டுறோம். இனிமேல் அப்படி திட்டப்படாது. ஏன்னா அந்த குரங்கு நம்மளுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இந்த கொரோனா அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதாகட்டும், இதுக்கு முன்னால் பெரிய வைரஸ் இன்ஃபெக்ஷன் அந்த மருந்துகள் கண்டுபிடிக்கிறதாகட்டும், எல்லாமே ஆராய்ச்சியாளர்கள் முதல்ல பயன்படுத்த எலி தான். வெளியில் 2 இருக்குது, வெள்ளை எலி இருக்குது, கருப்பு எலி இருக்குது, சுண்டெலி இருக்குது. அந்த 3ஐயும் பிடிச்சி அதை வளர்த்து அதுக்கப்புறம் மருந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணி அதனுடைய மாற்றங்கள், அதனுடைய ரோமம் இருக்கு இல்லையா, எலியினுடைய ரோமம், அதில் கூட ஏற்படுகின்ற மாற்றத்தை சோதிப்பாங்க. ரோமம் முதல் கொண்டு அதை மைன்யூட்டாக சோதித்து அதில் எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. அடுத்த டோஸ், கொஞ்சம் ஹையர் டோஸ், அப்புறம் கொஞ்சம் ஹையர் டோஸ், எந்த டோஸ் வரைக்கும் அந்த எலி தாங்குதுன்னு பார்த்துட்டு அந்த டோஸை கணக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி மருந்தை தயாரிக்கிறாங்க. உண்மையிலேயே மருந்து அப்படிங்கிறது மருந்து தான். அதை எந்த விதமான இதுவும் சொல்ல முடியாது. மருந்து தான். அந்த மருந்து நம்ம உடம்புல சேராத வரைக்கும் நாம அந்த உடம்புக்கு எஜமானர்கள். அந்த மருந்து நம்ம உடம்புல சேர்ந்துருச்சுன்னா மருந்து தான் நம்ம எஜமானர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். எனவே இந்த 3 உயிர்களுக்கு நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். நன்றிகள் பல. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.